வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிற பலகாரம் வெஜிடேரியன் சுச்சோ ரொட்டி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் சுச்சோ ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 4 ஸ்லைஸ் ரொட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமான்னு பார்க்கலாம். நான் கார்டினோட எடுத்திருக்கேன் 4 ஸ்லைஸு. வெங்காயம் 1, சோப்பு மிளகா 1, சில்லி ஃப்ளேக்ஸ். சோப்பு மிளகாவையும் வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனு தேவையான அளவு, டவுன் சூப் தேவையான அளவு, துருவிய கேரட் 1 கரண்டி, சைவ கோழி 2 துண்டு எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சைவ நெத்தில்படி, இதான் சைவ நெத்தில்படி. இது கொஞ்சமாக ஒரு 1/2 கரண்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும்னா சின்னதாக இப்படி பிச்சு போடணும். இப்படியே கையிலே சின்னதாக பிச்சு போட்டுட்டு வாங்க. சரிவா, இப்போ பாருங்கள், ரொட்டி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது கூட தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயம், சோப்பு மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். ஓகேவா, ஒன்று சேர்த்தாச்சு. அது கூட 1 கரண்டி டவுன் சூப்பு, 1 கரண்டி 1 ஸ்பூனு இதில் போட்டுருங்க. ஓகேவா, அதே 1 ஸ்பூனில் ஸ்ப்ரிங் ஆனியன், 1 ஸ்பூன் கேரட்டு துருவியது சின்னதாக. ஓகேவா, சில்லியாக போட்டுருணும் நல்லதையும். அது கூட மஞ்சத்தூள் 1/4 கரண்டி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சைவ நெத்தில்படி கொஞ்சமாக போட்டுங்க. ஆப்ஷன் தான், உங்களுக்கு போடணும்னு நினச்சா போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சைவ கோழி இதில் போட்டுருவோம். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நான் 1/4 கரண்டி உப்பு 1/4 ஸ்பூன் போடுறேன், சரியாக இருக்கும். ஓகேவா, போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம 100 மில்லிமீட்டரு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, நல்லா பிழையணும். மாவு மாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க. சூச்சோறு விடாங்க எப்படி நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம பிழைஞ்சிட்டு வரணும். ஓகேவா, பாருங்கள், நல்லா மாவாக பிழைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் இன்கிரியன்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பொரிக்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பொரிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் விருப்பம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். மாரி அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. அனல் கூட வச்சிடாதீங்க. அனல் கூட வச்சிங்களா உள்ளுக்கு வேகாது. ஏன்னா இது ரொட்டி, அதனால் இதாயிரும். அதனால் அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நல்லா போட்டுட்டேன். அனல் குறைச்சி வச்சு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரியிட்ட ஒரு சைட்டு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படின்னு நல்லா உருண்டையாக பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். அப்படி உங்களால் ரொட்டியில் சரியாக வரலன்னு சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிழைஞ்சிங்களா ஒட்டாமல் நல்லா கணக்காக வரும். ஓகேவா, இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். நான் டிஷ்யூவில் வச்சுருக்கேன். எண்ணெயெலாம் நல்லா வடியிட்டோம். சுவையான
வெஜிடேரியன் சுச்சு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.